நான் இதுல பணத்தை வச்சுட்டேன். அந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றதை நீங்க விட்டுருங்க. முதல்ல இதை எடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க ஆரம்பத்துல ரோஹிணி பத்தி சொல்லும் போது கூட எனக்கு லேசா ஒரு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை ரோஹிணி விஷயத்துல நான் தப்பா கணக்கு போட்டேனோன்ட்டு. ஆனா எப்போ நீங்க பணத்தை எடுத்து நீட்டினீங்களோ அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. பணத்தை கொடுத்து உங்க தப்பெல்லாம் மறைக்க பாக்குறீங்களா? நீங்க பணம் கொடுக்க வந்ததை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எவிடன்ஸ் ஒன்னே எனக்கு போதும். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ இல்லீங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஆண்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பணம் வாங்க மாட்டாங்க ஆண்டி. அப்படியே இருந்தாலும் பப்ளிக்ல இந்த மாதிரி யாராவது பணம் கொடுப்பாங்களா? நீங்க பண்ணது பெரிய அஃபென்ஸ். இதுக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஆமாமா, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தா நான் பணம் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? அதுக்கு பேர் பணம் கொடுக்கறதுலப்பா, லஞ்சம் கொடுக்கறது. அம்மா காசு கொடுக்க ட்ரை பண்ணதால அவங்க இன்னும் கோவம் ஆயிட்டாங்கப்பா. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நானும் மீனாவும் வக்கீல் மேடம் பார்த்து இப்பதான் பேசணும். அவங்க இந்த அசோசியேஷன் லேடி கிட்ட எங்களை பேசி எப்படியாவது அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்கப்பா. அப்படியாவது அந்த அம்மாவை பார்த்து சரி பண்ண முடியுமான்னு பாரு. சரிப்பா. ரோஹிணி இல்லாத பொல்லாத பொய் எல்லாம் சொல்லி வச்சிருப்பா. அவளால பாதிக்கப்பட்டது உங்க அண்ணன் தான். அவர் ரோஹிணி அவரை ஏமாத்தின விஷயத்த சொன்னா அவங்களுக்கு புரியும். அப்ப யோசிப்பாங்கல்ல. நம்ம நாளை காலைல நேரா அவன் கடைக்கு போய் அங்கேயே வந்துட்டு பேசி அப்படியே பார்சல் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். சரிங்க, நீ வந்த விஷயத்த சொல்லுடா. ரோஹிணியால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம வீட்டுக்கு வந்த அந்த மேடத்தை நம்ம நேர்ல போய் பார்த்து பேசணும். அந்த மேடத்தை நீங்க பார்த்து ரோஹிணியால நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும். அவங்கள பார்க்க நான் வரணுமா? என்னால வர முடியாது. பேசாம நம்ம போய் அந்த அம்மாவை பார்த்து பேசுவோம். உங்க பையன் மேல தப்பு இருக்கு, நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவன் மேல தப்பு இல்லனா அவன் தானே இங்க வந்து பேசணும். வெளில போங்க, கெட் அவுட். என்னங்க இவ்ளோ கோவப்படுறாங்க? அவங்க கோவத்துலயும் நியாயம் இருக்குல்ல. சம்பந்தப்பட்டவங்க வந்து பேசினா தான் அவங்க கேட்பாங்க போல இருக்குது. நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம போய் பேசினாலும் இதே பதில் தான் நமக்கும் கிடைக்கும். முத்து அந்த அசோசியேஷன் லேடியை பார்க்க போலான்னு சொல்லிருக்கான். நீ வேண்டான்னு சொல்லிருக்க. அந்த அம்மா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நான் அதை கோர்ட்ல பாத்துக்கிறேன். என் பிரச்சனை நீங்க யாரும் தலையிடாதீங்க. எதை எப்ப டீல் பண்ணி எனக்கு தெரியும். அண்ணா எல்லாரும் வாங்க. நான் இந்த விமென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை பத்தி விசாரிச்சேன். அந்த அசோசியேஷன் செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களாம். ஒரு கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்காம். இப்போ ரோஹிணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதோட பேஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்களாம். அதுக்கு நாம எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருந்தா இந்த ப்ராப்ளமை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பெருசாக்கிடுவாங்க. சொசைட்டியோட அட்டென்ஷனுக்கு இந்த இஷ்யூவை கொண்டு போவாங்க. அதாவது ரோகிணியையும் அவங்க அசோசியேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களாம். போராட்டமா? எஸ், பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு போராட்டம் பண்ணுவாங்க. ஆப்வியஸா அந்த ப்ரொடெஸ்ட் யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா நம்ம வீட்டு விஷயம் ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிரும். கடை பேரும் போயிடும், அவன் பிசினஸும் போயிடும்டா. அப்போ தொழிலதிபர் கனவு சுவாகா தான். அதுக்கும் நம்ம எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டா அடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். போலீஸா? எஸ், அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தின மாமியார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ண வைப்பாங்களாம். ஐயோ அம்மாவையா?